பல்வேறு நிகழ்ச்சிகள், இசையரங்கம், கவியரங்கம், கருத்தரங்கம், நாடக அரங்கம் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள். ஆனால் முத்தமிழின் முதன்மை தமிழாகிய இயல் தமிழில் பேச்சுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் பட்டிமன்றம் என்று சொன்னாலே அது டாக்டர் வி கேங்குசாமி நாயுடு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மட்டும்தான். பட்டிமன்றத்தினுடைய தலைப்பாக வாட்ஸ்அப்ல ஒரு 15 தலைப்புகள் நாங்கள் அனுப்பிச்சிருந்தோம். அந்த 15 தலைப்புகளில் ஐயா ஒரு தலைப்பு தேர்வு செஞ்சாரு. அந்த தலைப்பில் தான் நம்முடைய மாணவ செல்வங்கள் இன்றைக்கு நம்முடைய வாதங்களை எடுத்து வைக்கின்றார்கள். பட்டிமன்றத்துடைய தலைப்பு புத்தகங்களின் இலக்கு இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா என்பது. இந்த பட்டிமன்றத்தில் இன்புற்று மகிழவே என்ற அணியில் பேசுவதற்காக மாணவி பே நிவேஷா பிரின்சி அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். அவரைத் தொடர்ந்து மாணவி உ ஹேமதஸ்ரீ அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். அவரைத் தொடர்ந்து மாணவி வே சரண்யா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். இன்புற்று மகிழ்வதற்கெல்லாம் கிடையாது, பின்பற்றி வாழ்வதற்கு தான் புத்தகங்கள் என்ற அணியில் பேசுவதற்காக மாணவி சி புவனா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். அதே போல மாணவி தா சுரேகா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். மாணவி கு ரக்ஷனா தேவி அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். இந்த குழப்பமான தலைப்புக்கு ஒரு நல்ல முடிவு நமக்கு தேவை. அந்த முடிவை, அந்த தீர்ப்பை வழங்குவதற்காக நம் பள்ளியுடைய 10ஆம் வகுப்பு மாணவி இள நந்தனா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். நடுவராக அவர்களுக்கு தீர்ப்பு வழங்க இருக்கின்றார். இந்த பட்டிமன்றத்தினுடைய தொடக்க நிகழ்வாக கவிச்சாரல் வழங்குவதற்காக 9ஆம் வகுப்பு மாணவி பி சௌமியா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மொழிகளோடு உறவு கொள்வோம், உதடுகளை அசைத்து உலா வருவோம். மொழிகளோடு உறவு கொள்வோம், உதடுகளை அசைத்து உலா வருவோம். உயிரெழுத்துக்களை இந்த உலகை கண்களால் அளப்போம், இந்த உலகை கண்களால் அளப்போம். கண்மணிகளே, கண்களை நடக்கடியுங்கள், கண்களை நடக்கடியுங்கள். வார்த்தையின் வழியில் குறிக்கோளை நெருங்க சுற்ற வேண்டியது புத்தகத்தை, குறிக்கோளை நெருங்க சுற்ற வேண்டியது புத்தகத்தை. மன அமைதிக்கு சிறப்பான தொழுகை வாசிப்பு, மன அமைதிக்கு சிறப்பான தொழுகை வாசிப்பு. நண்பர்களே, அறிவு பசிக்கு சோறிடுவோம், அறிவு பசிக்கு சோறிடுவோம். படிக்காதவர்களுக்கும் ஆசையை தூண்டிடுவோம், படிக்காதவர்களுக்கும் ஆசையை தூண்டிடுவோம். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம். நூல்களை தீண்டாமல் இருப்பது மிக பெருங்குற்றம், நூல்களை தீண்டாமல் இருப்பது மிக பெருங்குற்றம். வளரும் தலைமுறையே சரித்திரங்களை திருப்பி சாதி சரித்திரங்களை குறைத்து புது சரித்திரம் படைப்போம், சரித்திரங்களை திருப்பி சாதி சரித்திரங்களை குறைத்து புது சரித்திரம் படைப்போம். எம்மொழியாயினும் சுவாசிப்போம், அதை கற்க வேண்டி ஞாசிப்போம். எம்மொழியாயினும் சுவாசிப்போம், அதை கற்க வேண்டி ஞாசிப்போம். பிறரை யோசிக்க வைத்திட பரவசமாய் வாசிப்போம், பிறரை யோசிக்க வைத்திட பரவசமாய் வாசிப்போம். வாழ்நாள் முழுவதும் வாசிப்போம், அவ்வாசிப்பை நேசிப்போம். வாழ்நாள் முழுவதும் வாசிப்போம், அவ்வாசிப்பை நேசிப்போம். எனக்கு வாய்த்தலை அளித்த அனைவருக்கும் நன்றி கொண்டிருக்கிறேன். நன்றி. மேடை நடுவர் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் ஏன மறுப்பிலே பயின்ற பாவை மருந்திலே வளரும் என் தமிழ் தாயை முதற்கண் வணங்கி திருவண்ணாமலை மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டம் மற்றும் மகளிர் வாசக வட்டம் இணைந்து நடக்கும் 57வது தேசிய நூலக வார விழாவில் இன்று இந்த பட்டிமன்றத்தில் எங்களுக்கு பேச வாய்ப்பளித்த நல் நூலகர் சாய்ராம் ஐயா அவர்களுக்கும் வள்ளி அம்மையார் அவர்களுக்கும் 3ஆம் நிலை நூலகர் வே வனிதா அம்மையார் அவர்களுக்கும் ஆர்த்தி மனோகரன் அம்மா அவர்களுக்கும் வாசக வட்ட
தலைவர் வாசுதேவன் ஐயா அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்றவிருக்கும் திரு ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், புவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கும், திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கும், எங்கள் பள்ளியின் தலைவர் கொடைவள்ளல் சின்ராஜ் ஐயா அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னன்னா, புத்தகங்களின் இலக்கு இன்புற்று மகிழவா இல்ல பின்பற்றி வாழவா. அதாவது முதல்ல நான் ஒரு திருக்குறள் சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா குடைத்து. அதாவது நம்ம இந்த பிறவில கத்துக்கிற கல்வி 7 ஜென்மத்துக்கும் தொடரும் அப்படின்னு நம்ம என் வள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காரு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த கல்வியை நம்ம பெறறதுக்கு உதவியா இருக்கிறது புத்தகங்கள் தான். புத்தகங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லலாம். அதாவது இறைவனை உணர்ந்து படிக்க வேண்டும், புத்தகத்தை உணர்ந்து படிக்க வேண்டும். இந்த உலகத்துல நம்ம ஏமாற்றாத ஒரே ஒரு நண்பன் யாருன்னு கேட்டா அது புத்தகம் தான். அத்தகைய புத்தகங்கள் இன்புற்று மகிழவா இல்ல பின்பற்றி வாழவான்றதுதான் இன்றைய தலைப்பு. இந்த தலைப்பை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா, முதல்ல இன்புற்று மகிழவே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு தோணுது ஒருவேளை இன்புற்று மகிழலாம் அப்படின்னு. அதுக்கு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாரதிதாசன் ஐயா அவர்கள் எழுதிய அழகின் சிரிப்பு அப்படின்ற நூல்ல ஒரு கவிதை இருக்கு. ஆளினை காற்று மோதும் அசைவெனவோ என சிரித்து கோலத்து கிளை குலுங்க அடிமர குன்று நிற்கும். தாலாட்ட ஆள் இல்லாமல் தவித்திட்ட கிளைப்புள் எல்லாம் கால் வைத்து கிளைகளாட காற்றுக்கு நன்றி கூறும். அதாவது ஒரு காட்டுல ஒரு ஆலமரம் இருக்கான். அந்த ஆலமரத்தை நோக்கி காற்று வீசுதான். அப்போ அந்த ஆலமரத்தோட குன்று சொல்லுதான், நான் என்ன அசைவனா அப்படின்னு சிரிச்சுட்டே கேலியா சொல்லுதான். அந்த ஆலமரத்துல இருக்க கிளைகள் எல்லாம் அழகா ஆடுதான். அப்போ அந்த கிளைகளில் இருக்க பறவைகள் எல்லாம் சொல்லுதான், இத்தனை நாள் எனக்கு தாலாட்ட ஆள் இல்லாம இருந்தேன், இன்று காற்று நீ வந்து போத இந்த கிளைகள் ஆட எனக்கு தாலாட்டு கிடைச்சிருக்குன்னு அந்த காற்றுக்கு நன்றி கூறலாம். இந்த கவிதையை நம்ம படிக்கும் போது அந்த காட்சி நம் கண்முன் வருது, நம்ம மனசுக்குள்ள ஒரு இனம் புரியா மகிழ்ச்சி. அப்போ இந்த புத்தகத்தை படிக்கும் போது இன்புற்று மகிழலாம் அப்படின்னு தோணுது. அதுக்கடுத்து பரிபாடல்ல பெருமாளை பத்தி அழகா சொல்லியிருப்பாங்க. தீயினுள் தென்றல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கள்ளினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, அறத்தினுள் அன்பு நீ, மரத்தினுள் மைந்து நீ, வேதத்து மறை நீ, பூதத்து முதலும் நீ அப்படின்னு நம்ம பெருமாளை பத்தி இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை படிக்கும் போது நமக்குள்ள ஒரு இனம் புரியா பக்தி உணர்வு வந்து நமக்குள்ள ஒரு இன்பம் வருது. அப்போ இந்த சைட்ல இருந்து பார்த்தா புத்தகங்களின் இலக்கு இன்புற்று மகிழலாமோ அப்படின்னு போகுது. ஆனா இந்த பக்கம் பார்த்தா இவங்கெல்லாம் பின்பற்றி வாழணும் பேச வந்திருக்காங்க. சரி, பின்பற்றி வாழணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுக்குதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சிலர் புறநானூர்ல பொன்முடியார் சொல்லியிருக்காரு. ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேன் படித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. அதாவது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது ஒரு தாயோட கடமை, அவனை சான்றோன் ஆக்குறது தந்தையோட கடமை. அன்றுல இருந்து இன்று வரைக்கும் இதுதான் நம்ம பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னும் போது புத்தகங்களின் இலக்கு பின்பற்றி வாழ்ந்தான். 17 கீழ்கணக்கு நூல்ல 11 நூல்கள் அறநூல்கள். ஏன் 11 நூல்கள் அறநூல்கள்? அதுல இருக்க அறத்தை நம்ம படிச்சு நம்ம வாழ்க்கையில பின்பற்றணும்னு தானே வச்சிருக்காங்க. அதே மாதிரி புறநானூர்ல நக்கீரர் ஒன்று சொல்லியிருக்காரு, செல்வத்து பயனே ஈதல். அதாவது நம்ம செல்வம் சேர்க்கறது எல்லாம் ஈதல், அதாவது கொடை தரது தான். இப்போ நம்ம பள்ளி தலைவரே எடுத்துக்கோங்க, கொடை வல்லல் அவர். இப்போ கூட நம்ம கண்முன் 10,000 ரூபாய் கோவில் செலவு கழிச்சிருக்காங்க. அப்போ அதுல இருக்கிறத பின்பற்றி தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ புத்தகங்களின் இலக்கு பின்பற்றி வாழ்ந்தே இருக்கு. இப்போ நமக்கு எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் வந்துருச்சு, இன்புற்று மகிழவா இல்ல பின்பற்றி வாழ்வா. இதுக்குதான் இன்னைக்கு நம்ம இந்த பட்டிமன்றத்தை வச்சிருக்கோம். இன்புற்று மகிழவே இவங்க எல்லாம் சொல்ல போறாங்க. இல்ல புத்தகங்களோட இலக்கு பின்பற்றி வாழ்றதுதான் இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இவங்க 2 பேரையும் மோத விட்டு இல்ல பேச விட்டு பார்த்துதான். ஸோ முதல்ல புத்தகங்களின் இலக்கு இன்புற்று மகிழவே இன்புற்று
மகிழ்வே என்று பேசுறதுக்கு நமது பள்ளியின் 11ஆம் வகுப்பு மாணவி சகோதரி நிவேஷா பிரின்சி பல போட்டிகள், அருணகிரிநாதர் விழா என பல போட்டிகளில் போய் பல பரிசுகள் பெற்ற ஒரு சிறந்த பேச்சாளர் அவர்களை பேச அழைக்கிறோம். தேசிய நூலக வார விழாவை முன்னிட்டு இங்கு நடைபெறும் பட்டிமன்றத்திற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, புத்தகங்களின் இலக்கு இன்புற்று மகிழவே என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏமா சொல்றீங்க? ஏன்னா அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். நான் இந்த தலைப்பை எடுத்ததுக்கு காரணமே எங்க எதிரணி தான். இன்னும் ஆச்சரியமா இருக்கா? உங்களுக்கு தெரியுமா, ஆயக்கலைகள் 64, ஓவியம், சிற்பம், நாடகம், நாட்டியம், இதெல்லாம் இன்னும் நிறைய சொல்லலாம். இதெல்லாம் ஆடற்கலைகள்னு சொல்லலாம். இனிமையா பாடுறது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு புத்தகம் கிடைச்சிச்சு. அந்த புத்தகத்தை பார்த்து படிச்சு அந்த சரணத்தெல்லாம் கத்துக்கிட்டு நான் போய் எதிரணிக்கிட்ட சொன்னேன், நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு சொன்னதுக்கு ஐயோ சாமி ஆளை விழுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. இவங்களா நடுவர் அவர்களை பின்பற்றி நடக்கிறேன்னு பேச வந்திருக்காங்க. பாரதிதாசன் பாடுபட்டது பெண்கள் விடுதலையா நாட்டு விடுதலையா? வாலியை மறந்து நின்று கொண்டது சரியா தவறா? கற்பில் சிறந்தது கண்ணகியா மாதவியா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. இந்த கேள்விக்கெல்லாம் இன்னும் பதில் தான் கிடைக்கலையேம்மா. அதுதான் நடுவர் அவர்களே, இது வரைக்கும் கிடைக்காத பதிலுக்கு இதெல்லாம் எப்ப நமக்கு தீர்ப்பு வந்து நம்ம எப்படி பின்பற்றி நடக்கிறது சொல்லுங்க. நிச்சயமா எல்லா ஊர்களிலுமே புத்தக கண்காட்சின்றது போடுறாங்க. அப்படி போடும்போது எல்லாரும் வந்து பாக்குறாங்க, புத்தகத்தை வாங்குறாங்க, படிக்கிறாங்க. இதுவே அடுத்த ஆண்டு போடுறதுக்குள்ள அந்த புத்தக கண்காட்சி எத்தனை பேர் அந்த புத்தகத்தை படிக்கிறாங்க? அப்படியே படிச்சாலும் எத்தனை பேர் அதை பின்பற்றி நடக்கிறாங்க? சொல்லுங்க நடுவர் அவர்களே. சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். அடுத்தது நம்ம தமிழர்களுக்கே ஒரு மரபுனா விருந்தோம்பல்னு சொல்லலாம். அந்த விருந்தோம்பலை பற்றி பாரதிதாசன் அழகா சொல்லியிருப்பார். வரவங்களை ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம சந்தோஷத்தை அழைச்சு தலை வாழையில போட்டு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல இனிப்புல இருந்து காரம் வரைக்கும் வச்சு எல்லாரையும் வரவேற்று இன்புகம் காட்டி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போது நமக்கே வேற எங்கேயாவது போய் விருந்து சாப்பிட்டுட்டு வரணும்னு தோணும். ஆனா தப்பி தவறி கூட எங்க எதிரணி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடக்கூடாது நடுவர் அவர்களே. ஏமா சொல்றீங்க அப்படி? ஏன்னா அதெல்லாம் யாரும் பின்பற்றுறது இல்லை நடுவர் அவர்களே. ஆனா அவங்க பின்பற்றி வாழணும் பேச வந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? சொல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வனத்தவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரே ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்காரு. இதெல்லாம் படிச்சு பின்பற்றிட்டு இருக்காங்களா இவங்க? கேளுங்க நடுவர் அவர்களே. பின்பற்றிருந்தோமா? அப்போ அதுல இருக்கிறத பின்பற்றி தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ புத்தகங்களின் இலக்கு பின்பற்றி வாழ்ந்தது இருக்கு. இப்போ நமக்கு எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் வந்துருச்சு, இன்புற்று மகிழவா இல்லை பின்பற்றி வாழ்வா? இதுக்குதான் இன்னைக்கு நம்ம இந்த பட்டிமன்றத்தை வச்சிருக்கோம். இன்புற்று மகிழவே இவங்க எல்லாம் சொல்ல போறாங்க. இல்ல புத்தகங்களோட இலக்கு பின்பற்றி வாழ்றதுக்கு தான் இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இவங்க 2 பேரையும் மோத விட்டு இல்ல பேச விட்டு பார்த்துதான். ஸோ முதல்ல புத்தகங்களின் இலக்கு இன்புற்று மகிழவே என்று பேசுறதுக்கு நமது பள்ளியின் 11ஆம் வகுப்பு மாணவி சகோதரி நிவேஷா பிரின்சி பல போட்டிகள், அருணகிரிநாதர் விழா என பல போட்டிகளில் போய் பல பரிசுகள் பெற்ற ஒரு சிறந்த பேச்சாளர் அவர்களை பேச அழைக்கிறோம். தேசிய நூலக வார விழாவை முன்னிட்டு இங்கு நடைபெறும் பட்டிமன்றத்திற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, புத்தகங்களின் இலக்கு இன்புற்று மகிழவே என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏமா சொல்றீங்க? ஏன்னா அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். நான் இந்த தலைப்பை எடுத்ததுக்கு காரணமே எங்க எதிரணி தான். இன்னும் ஆச்சரியமா இருக்கா? உங்களுக்கு தெரியுமா, ஆயக்கலைகள் 64, ஓவியம், சிற்பம், நாடகம், நாட்டியம், இதெல்லாம் இன்னும் நிறைய சொல்லலாம். இதெல்லாம் ஆடற்கலைகள்னு சொல்லலாம். இனிமையா பாடுறது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு புத்தகம் கிடைச்சிச்சு. அந்த புத்தகத்தை பார்த்து படிச்சு அந்த சரணத்தெல்லாம் கத்துக்கிட்டு நான் போய் எதிரணிக்கிட்ட சொன்னேன், நான் ஒரு பாட்டு
பாடுறேன்னு சொன்னதுக்கு ஐயோ சாமி ஆளை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. இவங்களாம் நடுவர் அவர்களை பின்பற்றி நடக்கிறேன்னு பேச வந்திருக்காங்க. ஏம்மா சொல்லுங்க. பாரதிதாசன் பாடுபட்டது பெண்கள் விடுதலையா நாட்டு விடுதலையா? வாலியை மறந்து நின்று கொண்டது சரியா தவறா? கற்பில் சிறந்தது கண்ணகியா மாதவியா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. இந்த கேள்விக்கெல்லாம் இன்னும் பதில் தான் கிடைக்கலையம்மா. அதுதான் நடுவர் அவர்களே, இது வரைக்கும் கிடைக்காத பதிலுக்கு இதெல்லாம் எப்ப நமக்கு தீர்ப்பு வந்து நம்ம எப்படி பின்பற்றி நடக்கிறது சொல்லுங்க. நிச்சயமா எல்லா ஊர்களிலுமே புத்தக கண்காட்சின்றது போடுறாங்க. அப்படி போடும்போது எல்லாரும் வந்து பாக்குறாங்க, புத்தகத்தை வாங்குறாங்க, படிக்கிறாங்க. இதுவே அடுத்த ஆண்டு போடுறதுக்குள்ள அந்த புத்தக கண்காட்சி எத்தனை பேர் அந்த புத்தகத்தை படிக்கிறாங்க? அப்படியே படிச்சாலும் எத்தனை பேர் அதை பின்பற்றி நடக்கிறாங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே. சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். அடுத்தது நம்ம தமிழர்களுக்கே ஒரு மரபுனா விருந்தோம்பல்னு சொல்லலாம். அந்த விருந்தோம்பலை பற்றி பாரதிதாசன் அழகா சொல்லியிருப்பார். வரவங்களை ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம சந்தோஷத்தை அழைச்சு தலை வாழையில போட்டு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல இனிப்புல இருந்து காரம் வரைக்கும் வச்சு எல்லாரையும் வரவேற்று இன்பம் காட்டி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போது நமக்கே வேற எங்கேயாவது போய் விருந்து சாப்பிட்டுட்டு வரணும்னு தோணும். ஆனா தப்பி தவறி கூட எங்க எதிரணி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடக்கூடாது நடுவர்களே. ஏமா சொல்றீங்க அப்படி? ஏன்னா அதெல்லாம் யாரும் பின்பற்றுறது இல்லை நடுவர்களே. ஆனா அவங்க பின்பற்றி வாழணும் பேச வந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? சொல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வனத்தவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரே ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்காரு. இதெல்லாம் படிச்சு பின்பற்றிட்டு இருக்காங்களா இவங்க? கேளுங்க நடுவர் அவர்களே. பின்பற்றீங்களாமா? அடுத்து பேச வரங்க பதில். திருவள்ளுவர் கல் உண்ணாமைன்னு சொன்னாரு, புலல் மருந்து அப்படின்னு சொன்னாரு. இதை எத்தனை பேர் இப்ப பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம்? ஏன் எங்க எதிரணியில இருக்கிறவங்களே 3 பேர் நான்வெஜ் சாப்பிடுறவங்க. யாராவது இது வரைக்கும் சாப்பிடாம இருப்பாங்களா சொல்லுங்க. பாரதிதாசன் ஒரு பாட்டு பாடினாரு. தமிழுக்கும் அமுதென்று பேர் இந்த தமிழெங்கள் தமிழெங்கள் உயிருக்கு அப்படின்னு பாட்டு பாடினாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு நாள் எங்க அம்மா ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எதுவும் வேலைலாம் செய்யாம தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்னம்மா ஆச்சுன்னு நான் போய் கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, நான் தமிழ் பேப்பர் திருத்தினேம்மா, யாரும் சரியா எழுதல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த தமிழுக்கு உயிர் என்று எல்லாரும் சொல்றாங்களே, அப்படி யாராவது தமிழை உயிரா நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த பேப்பரை யாராவது எழுதாம கொடுத்துருப்பாங்களா சொல்லுங்க நடுவர் அவர்களே. போன மாசம் எல்லா வீட்லயும் தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க. ஆமா தானே நடுவர் அவர்களே? அப்படியே ஒரு சம்பவம் எங்க தோழி வீட்டுல நடந்துச்சு. அப்படி நான் பேரை சொல்ல விரும்பல. எங்க தோழியோட வீட்டுக்கு அவங்களோட கசின் பிரதர் வந்தாங்க. அப்ப வரும்போது அவங்க கசின் பிரதர் தலையை பார்த்துட்டு என்னோட தோழியோட தாத்தா கேட்டாராம், என்னப்பா இது குரங்கு தலையில பேன் பார்த்துச்சா அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா அப்படி வெட்டிட்டு வச்சிருந்தாங்க அந்த தலைய. அதே மாதிரி என் தோழி போயிட்டு தீபாவளிக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்தாங்களாம். அதுக்கு அவங்க பாட்டி பார்த்து அதிர்ச்சியாயி என்னம்மா துணி இது அப்படின்னு கேட்டாங்களாம். இதெல்லாம் ட்ரெண்ட் பார்த்தி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். ஓல்ட் இஸ் கோல்டுன்றத இவங்க படிச்சது இல்லையா நடுவர் அவர்களே? ஏன்னா நம்ம எதிரணி வீட்டுல தான் இது ஒன்று நடந்துச்சு. நான் எப்படியே சொல்லலை. ஓல்ட் இஸ் கோல்டு, பெரியவங்களை மதிச்சு நடக்கணும்ன்றது கூட தெரியல இவங்க. இவங்க எப்படி பின்பற்றி வாழலாம்னு சொல்லிட்டு பேச வந்திருப்பாங்க. அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, நம்ம மரக்கன்றுகளை வளர்க்க வேணும், மழை பெற வேணும்னு சொன்னாங்க. எத்தனை பேர் இதை பின்பற்றிட்டு இருக்காங்க சொல்லுங்க. மற்ற விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது, மற்ற செடிகளுக்கு எதுவும் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா யாராவது பின்பற்றி வாழ்றாங்களா? கிடையாது. புத்தகங்களை படிப்பது வெறும் இன்பத்துக்கு மட்டும்தான் நடுவர் அவர்களே. ஆனா அதை படிச்சு பின்பற்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆமா தானே நடுவர் அவர்களே? யாரும் புத்தகத்தை வாசிக்கிறதே இல்லைம்மா, அதுக்கப்புறம் தான் பின்பற்றி வாழதான். புத்தகங்கள் பெரும்பாலும் கற்பனைகள் கலந்ததுதான். கற்பனைகள் வாழ்வதை விட நம் இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போனா எப்பயும் நல்லதுதான் நடுவர்களே. புத்தகங்களை படித்து இன்புற மட்டும்தான். புத்தகங்கள் பின்பற்றுவது இன்பத்திற்கு மட்டும்தாங்க. அடுத்து இவங்க
பேசுறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு இல்ல நீங்க சும்மாதான் சொல்றீங்க. புத்தகங்களின் இலக்கு பின்பற்றி வாழவே என்று நம் பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவி சகோதரி புவனா பல பேச்சு போட்டிகள் இது போன்ற பட்டிமன்றங்கள் என்னை எல்லா இடத்துலயும் போய் சூப்பரா கலக்கி நம்ம பள்ளிக்கு ஒரு தனி பேரை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க புத்தகங்களின் இலக்கு பின்பற்றி வாழவே என கூற வந்திருக்காங்க. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இங்கு அமர்ந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் முத்தான முதல் இலக்கு இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா. நம்ம தலைப்பு கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். புத்தகங்களின் இலக்கு பின்பற்றி வாழவே தான். அதை பத்தி தான் நடுவர்களே நான் பேச வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, ஒரு நாள் மார்னிங் கிளாஸ் அப்போ என்னுடைய தோழி சோகமா உட்காந்துட்டு இருந்தா. என்ன அப்படின்னு கேட்டா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்னு. உடனே நாங்க அவரை சும்மா விடாம எங்களுடைய டிஃபன் பாக்ஸை கொடுத்து அவரை சாப்பிட வச்சோம். இந்த பண்பு எங்களுக்கு எதுல இருந்து தெரியுமா வந்துச்சு? நாங்க எங்க புத்தகத்துல படிச்ச திருவள்ளுவர் சொன்ன பகுத்துண்டு பல்லுயிர் ஓங்குதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்ற குரலை பின்பற்றியதாலதான் அன்னைக்கு நாங்க அவருக்கு உதவி செஞ்சிருக்கோம். பசிக்கு உண்ணும் போது வயிறு நிறைகிறது, பகிர்ந்து உண்ணும் போது மனது நிறைகிறது கவிதையை அன்னைக்கு நாங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணும் போது உணர்ந்தோம். இது எப்படி நடுவர்களே, நீங்க புத்தகத்தை பின்பற்றாம இன்புற்று வாழ்ந்தாதான் நிம்மதி கிடைக்கும். நாங்க சும்மா படிக்கவா பார்க்கணும் எப்படி நடுவர்களே நியாயம்? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா நியாயம் இல்லைதான். நடுவர்களே, இப்ப மழை வந்ததால வெள்ளம் வந்தது. அப்போ வெள்ளத்துல நிறைய மக்கள்லாம் கை வச்சுட்டு இருந்தாங்க. யார் நடுவர்களை நம்மளை காப்பாத்துறது? அவங்க கூட இருந்த மக்கள் தான் காப்பாத்தினாங்க. அந்த மக்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு புறநானூர்ல தனியன் பூங்குன்றனார் கூறியதை பின்பற்றியதாலதானே சுத்தி இருக்கவங்கலாம் உறவினர்கள் நினைச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது எப்படி நம்ம எதிரணி மாதிரி நாங்க இன்புற்று மகிழவே தான் சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தா அந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு காப்பாத்திக்க முடியுமா நடுவர்களே? நீங்களே எதிரணி கிட்ட கேட்டு சொல்லுங்க. அடுத்து வரவங்க சொல்லுவாங்க. நடுவர்களே, முதல் காப்பியம் இளங்கோவடிகள். இந்த இளங்கோவடிகள் 3 உண்மைகளை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இந்த 3 கருத்துக்களை பின்பற்றுறதாலதான் இன்னைக்கு உலகம் அறம் சார்ந்து போயிட்டு. இதை யாராலையும் மறக்க முடியுமா நடுவருக்கு? சேம முடியாது. நடுவர்களே, பாரதியார் அவருடைய இயற்றிய வந்தே மாதத்தை அழகா சொல்லியிருப்பார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே, நம்முள் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், நம்முள் சண்டை வந்தாலும் சகோதரர்கள் என்றும். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், நம்முள் சண்டை வந்தாலும் சகோதரர்கள் என்றும். இன்னைக்கு 2 நாட்டுக்கு போர் நடக்குது அப்படின்னா நம்ம இங்க இருந்து சமாதான குரல் கொடுக்கல. காஷ்மீர்ல ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைனா கன்னியாகுமரியில இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. நீங்களே சொல்லுங்க நடுவர்களே. நிச்சயமா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். நடுவர் அவர்களே, அப்துல் ரகுமான் இயற்றிய தொலைத்து போனவர்கள் என்ற கவிதையில கவிக்கோ அழகா சொல்லியிருப்பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கற்றேன் என்பாய் கற்றாயா பெரும் காகிதம் தின்பது கல்வி இல்லை, கற்றேன் என்பாய் கற்றாயா பெரும் காகிதம் தின்பது கல்வி இல்லை. நம்ம சும்மா படிச்சு தூக்கி போடுறது பேர் கல்வி இல்ல, அதை பற்றி பின்பற்றி வாழணும். அதுக்கு பேர் தான் உண்மையான கல்வி. கல்வின்னு சொல்லியிருக்காருன்னா அவர் அவ்வளவு அளவுக்கு புத்தகங்களை படிச்சிருக்காரு. சகோதரி நிவேஷா ஒரு கருத்தை சொன்னாங்க. யாரும் இப்ப விருந்தோம்பலை பின்பற்றது இல்லைன்னு. இப்போ சமீபத்தில் நடந்த செஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டியில எத்தனை பேர் பங்கெடுத்திருப்பாங்க? எங்க நடந்துச்சு நடுவர்களே? மாமல்லபுரத்துல எத்தனையோ பேர் செஸ் போட்டிக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தங்கறதுக்கு இடம் கொடுத்து அவங்க இன்முகத்தோட வர வச்சு உபசரிச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு நம்ம நாட்டுல ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையா நடுவர்களே? திருவிழா மாதிரியே நடத்தினாங்கல்ல. அப்படி நடத்தினாங்க. திரும்ப வழி எடுக்கும் போது இன்முகத்தோட தான் அவருடைய வழி அடிச்சாங்க. இதுக்காக தான் ஒரு எடுத்துக்காட்டா ஒரு குரல் சொல்ல வந்திருக்கேன். வித்தூங்கிட வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குரல். இந்த குரலை பின்பற்றினால தானே நடுவர்களே நீங்க அப்படி செஞ்சிருக்கணும். இது சும்மா எப்படி விருந்தோம்பலை பின்பற்றலாம் இல்ல இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியும்? நீங்களே கேளுங்க. நிச்சயமா இல்ல. நடுவர் அவர்களே, நலுந்தொகையில கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எத்தனையோ பேரண்ட்ஸ் தன்னால முடியலனாலும் நம்ம குழந்தைகளாவது படிக்கட்டும்னு எத்தனை பேர் பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. இதை யாராலும்
சகோதரி நிவேஷா இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. புத்தக கண்காட்சிக்கு வரவங்க அதை பின்பற்றது இல்லை அப்படின்னு. தொடர்ந்து புத்தகத்தை பின்பற்றினாலதான் தொடர்ந்து புத்தக கண்காட்சிகளை வைக்கிறாங்க. கண்டிப்பா நடுவர்களே, நம்ம புத்தகத்துல ஒரு பள்ளி மேலாண்மை எப்படி இருக்கணும், ஒரு பள்ளி மேலாண்மை எப்படி இருக்கணும், வேளாண் மேலாண்மை, நிர்வாக மேலாண்மை, வணிக மேலாண்மை, நேர மேலாண்மைன்னு பல வகையான மேலாண்மைகள் இருக்கு. இதை பின்பற்றணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இலக்க சீக்கிரமா அடைஞ்சிடும். நடுவர்களே, இன்னைக்கு அவங்க சொன்னாங்க, நிவேஷா சொன்னாங்க, இன்னைக்கு யாரும் மரம் வளர்க்கறது, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு இன்னைக்கும் பல விழிப்புணர்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அது எப்படி அவங்க மறுக்கிற முடியும்? நடுவர் அவர்களே, மூதுரையில ஔவையார் அழகா சொல்லியிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நெல்லுக்கு இறைத்தனி வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமா தொல்லுலகில் நல்லா ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நல்லது செஞ்சவங்களும் இருக்காங்க இந்த நாட்டுல, கெட்டது செஞ்சவங்களும் இருக்காங்க. நல்லவங்களுக்கு பெய்யுற மழை தான் கெட்டவங்களுக்குமே அது சேருது. நான் நல்லவங்களுக்கு மட்டும்தான் பெய்யும் மழை எங்கேயாவது பெய்யுமா நடுவர்களே? அதே மாதிரி புத்தகத்தை படிச்சு உயர்ந்தவங்க இருந்தாங்கன்னா அந்த நாட்டையே அவங்க மேலோங்கி கொண்டு வரலாம். நடுவர் அவர்களே, அறிஞர் அண்ணா ஒரு வாக்கியத்தை சொல்லியிருப்பாங்க. அறிஞர் அண்ணா ஒரு வாசகத்தை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனின் அடிப்படை தேவைகளில் அடுத்து புத்தக சாலைகளுக்கு தான் முன்னுரிமை வழங்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. எப்படி நடுவர் அவர்கள் அவர் சொன்னாரு? அவர் படிச்ச புத்தகத்தெல்லாம் பின்பற்றினால்தான் நடுவர் அவர்கள் சொல்லியிருக்க முடியும். இந்த மாதிரி நாங்க புத்தகத்தெல்லாம் படிச்சு சும்மா இந்த பிளஷருக்காக தான் படிக்கிறோம், இன்பத்துக்காக தான் படிக்கிறோம்னு யாராவது இருக்க முடியுமா நடுவர் அவர்களே? ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் மிக சிறந்த பரிசு ஒரு புத்தகம் தான் வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்றாரு நடுவர். இன்னைக்குமே யாராவது ஒரு குழந்தைங்களுக்கு பர்த்டேனா நிறைய பேர் புத்தகத்தை தான் நடுவர்களே தராங்க. இன்னைக்கு நம்ம போற காம்படிஷன்ல வின் பண்ணாலுமே எல்லாருக்கும் புத்தகம் தானே நடுவர்களே தராங்க. சாக்லேட், பிஸ்கெட் இதெல்லாம் நடுவர்களே தராங்க. நடுவர் அவர்களே, புத்தகங்களை பின்பற்றுவதே இன்பத்துக்கு தான். புத்தகங்களை பின்பற்றினால்தான் இன்பமாக இருக்க முடியும்னு சொல்லி புத்தகத்தை பின்பற்றணும் கூறிக்கொண்டு நம்ம புத்தகத்தை பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கையில் நம் இலக்கை மிக சீக்கிரமாக அடையலாம். நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய இலக்கை மிக சீக்கிரமா அடையலாம். நடுவர் அவர்களே, அதனாலதான் சொல்றேன், புத்தகங்களின் இலக்கு பின்பற்றி வாழவே நிச்சயமாக பின்பற்றி வாழவே தான் நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது புத்தகங்களை பின்பற்றி வாழ்ந்தாதான் நீங்க வாழ்க்கையில இன்புற்று மகிழவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு வரும் சேர்த்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் இல்ல, புத்தகங்கள்ல நிச்சயமா இன்புற்று மகிழவே மட்டும்தான் அப்படின்னு நம் பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவி ஹேமதர்ஷினி அவங்க பேச வராங்க. அனைவருக்கும் வணக்கம். புத்தகங்களின் இலக்கு இன்புற்று மகிழவே. எங்க எதிரணியினர் வந்து பேசினாங்க, புத்தகங்களின் இலக்கு பின்பற்றி வாழவேன்னு. எங்க எதிரணியினர் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அவங்க பதில் சொல்லுவாங்க. கேளுமா அடுத்த ஒரு சுரேகா சொல்லுவாங்க. இந்த பட்டிமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் நான் காந்தியடிகளின் சத்திய சோதனைன்ற புத்தகத்தை படிச்சுட்டு வந்தேன். அதுல காந்தியடிகள் சொல்றாரு, பகைவன் உன்னை ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை காட்டுன்னு. புத்தகத்தை படிச்சு பின்பற்றி வாழ எங்க எதிரணியினர் அவங்களுடைய மறு கணத்தை பகைவர்கிட்ட காட்டுவாங்க நடுவர்களே. அப்புறம் புத்தரின் போதனைகள் அடுத்த சுரேகா வந்து பதில் சொல்லுவாங்க. அப்புறம் புத்தரின் போதனைகள்ன்ற புத்தகத்தை எங்க எதிரணியினர் படிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதுல புத்தர் துன்பத்திற்கு காரணமே ஆசைதான் சொல்றாரு. இப்ப நீங்களே சொல்லுங்க நடுவர்களே, அவங்க பப்ளிக் எக்ஸாம்ல உயர்ந்த மதிப்பெண் வாங்கணும்ன்ற ஆசை இல்லாம யாருக்காவது படிக்கிறாங்களான்னு கேள்வி நடுவர்களே. கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். சின்ன வயசுல ஔவையாரோட ஆத்திச்சூடியா நீங்க தானே படிச்சிருக்கீங்க நடுவர்களே. அதுல ஔவையார் சொல்லியிருக்காரு, அறம் செய்ய விரும்புன்னு. அறம்னு சொன்னா தர்மம்னு அர்த்தம். எங்க எதிராளியினர் புத்தகங்களை படிச்சு பின்பற்றி வாழறவங்களாச்சே.
அவங்க சின்ன வயசுல படிச்சதை பின்பற்றி வாழ்ந்திருந்தா இந்நேரத்துக்கு அவங்க பேருக்கு முன்னாடி தர்ம பிரபு, தாராள பிரபு, கொடைவல்லர், கர்ண பரம்பரைன்ற பட்டம் எல்லாம் கிடைச்சிருக்குமே. அதுல எங்க காணி நடுவது? அதை படிச்சு எக்ஸாம்ல எழுதி மார்க் வாங்கி இன்புற்றாங்களே தவிர அதை ஃபாலோவே பண்ணல நடுவது. ஒரு தடவை சகோதரி சுரேகாவுக்கும் அவங்க தம்பிக்கும் செம்ம சண்டை. அப்ப சகோதரி சுரேகா வந்து அவங்க தம்பியை அடிச்சிருக்காங்க. ஏன் அடிச்சீங்கன்னு கேட்டதுக்கு அவன் என்னை ஏற்கனவே அடிச்சுட்டான், அதனாலதான் நான் திருப்பி அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இவங்க தான் எதுக்கு எடுத்தாலும் வள்ளுவர் சொல்லாத கருத்துக்களே இல்லைன்னு எதுக்கு எடுத்தாலும் வள்ளுவர் எடுக்கிறாங்களே. அதே வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு, மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாம் தம் தகுதியான் வென்றுவிடல், ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரே பொன்போல் பொதிந்துன்னு. இதெல்லாம் படிச்சு அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்க 2 பேருக்கும் நடுவில் சண்டை வந்திருக்குமா, இல்லை அவங்க அடிச்சுட்டு இருப்பாங்களா நடுவர்களே? நிச்சயமா சண்டை வந்திருக்குமா. இதெல்லாம் படிச்சு எக்ஸாம்ல மார்க் வாங்கி இன்புறாங்களே தவிர அதை ஃபாலோவே பண்ணல நடுவர்களே. போன தீபாவளி அப்ப நான் என் எதிரணியில இருக்க போனாக்கா அவங்க வீட்டு பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்ப போனாக்கா வந்து பட்டாசுல கையில குச்சி போட்டுருந்தாங்க. நான் பார்த்தோன்னே பதறி போயிட்டேன். ஏங்க அப்படிலாம் பண்றீங்க, நம்ம ஸ்கூல்ல எவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்களே பட்டாசு எல்லாம் கையில குச்சி போடக்கூடாதுன்னு, அப்புறம் ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி பட்டாசு கையில குச்சி போடுறப்ப ஏதாவது சின்ன அடி போடுவோம்ல, அதை காரணமா வச்சு ஸ்கூல்ல கட்டடிக்கலாம் தான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க நடுவர்களே. எங்க இருந்து அவங்க பின்பற்றி வாழ போறாங்க. கற்கை நன்றே கற்கை நன்றேன்னு வந்து எங்க எதிரினர் பெருமையா பேசினாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில கட்டடிக்கிறது நன்றே, கட்டடிக்கிறது நன்றே, கட்டடிக்கிறது நன்றே ஃபாலோ பண்றாங்க நடுவர்களே. என்ன நியாயம் நீங்களே கேளுங்களேன். டாக்டர் எங்க எதிரணியினர் பெருமையா சொல்லலாம், டாக்டர் படிச்சதை ஃபாலோ பண்றதுனாலதான் நோய்க்கு வைத்தியம் பார்க்க முடியுதுன்னு. ஆனா நோயே வராம பாதுகாக்கலாம்னு புத்தகங்கள் இருக்கு. ஆனா அதை ஏன் படிச்சு ஃபாலோ பண்ணல? ஏன் படிச்சு ஃபாலோ பண்ண நடுவர்களே? கண்டிப்பா இப்பதான் பீஸா, பர்கர், அது இதுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்றதுனால உட்காந்து பின்பற்றி வாழ பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் என்ன நியாயம்? எக்ஸாம்பிளுக்கு காலை மாலை உலகினிடம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு கால நொடி போவானே அப்படின்னு கவிமணி சொன்னது இப்ப காத்தோட போச்சு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னு முன்னாசி கவிஞர் பாரதியார் சொன்னதை நீங்களும் தானே படிச்சிருக்கீங்க நடுவர்களே? நான் படிச்சிருக்கேன். ஆனா எங்க எதிரணியில இருக்கவங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மொபைல் போன்ல கேம் விளையாடுறாங்க நடுவர்களே. ஆமா, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி எல்லாம் தான் விளையாடுறாங்க. சுரேகா கூட விளையாடுறாங்க கேள்விப்பட்டேன். மரம் நடுவோம் மழை பெறுவோம், மரங்கள் இயற்கையின் வளங்கள்னு எங்க எதிரணியினர் அழகா பேசலாம். இதெல்லாம் படிச்சு ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு டீஃபாரஸ்டேஷன், அதாவது காடு அழிப்புன்ற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலே நம்மளுக்கு வந்திருக்காது நடுவர்களே. கண்டிப்பா உணவு முறை பத்தி பேசுறப்ப திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, மாறுபாடு இன்றி நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணமானது தெரிஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு எந்த நோயுமே அண்டாதுன்னு சொல்றாரு. மாறுபாடு இன்றி நம்ம என்விரான்மெண்ட்ஸு செட் ஆகாத உணவுகளை சாப்பிடாம அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்ற உணவை அதோட சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு எந்த நோயுமே அண்டாதுன்னு சொல்றாரு. ஆனா எங்க எதிரணியில இருக்கவங்க எப்பயுமே பீஸா, பர்கர் இதெல்லாம் தான் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்றாங்க நடுவர்களே. அப்படின்னாலே சென்னைக்கு திகில் மாதங்கள். தவிக்கிறது சென்னை, தத்தளிக்கிறது தலைநகரம் தான்.
தலைவராக மாறி இருக்கிறார்கள். ஆனா புத்தகத்தை படிச்சு மகிழ்ந்தவங்க எல்லாருமே தலைவர்னு சொல்ல முடியுமா? தலைவரானவர்கள் எல்லாம் புத்தகத்தை பின்பற்றி வாழ்க்கையில் நடந்தவர்கள் என்று நம்மளால் மறக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. புத்தகம் என்பது புதையல். அந்த புதையல் உங்ககிட்ட கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புதையலை பற்றி நீங்க மிக சிறப்பாக பேசினாங்க. ஏமா சொன்னாங்க? காந்தியடிகள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பகைவரிடம் ஒரு கன்னத்தில் அடி வாங்கி மறு கன்னத்தில் காட்டுவீங்களான்னு சொல்லிட்டு அதே காந்தியடிகள் தான் வெள்ளையர்கள் நம் நாட்டை தொந்தரவுப்படுத்தும் போதும் சொன்னாங்க, வெள்ளையரே வெளியே போ, வெள்ளையரே வெளியே போ என்று வீர முழக்கத்தை இட்டார் காந்தியடிகள். அப்போ நாங்க போய் பகைவரிடம் மறு கன்னத்தை காட்டுவோமா? நிச்சயமா மாட்டீங்க. நடுவர் அவர்களே, ஏமா சொன்னாங்க நானும் என் தம்பியும் சண்டை போட்டுக்கிறோம்னு? அது உண்மைதான். நானும் என் தம்பியும் சண்டை தான் போட்டுக்கிறோம். அது அக்கா தம்பிக்குள்ள இருக்க இயல்பு. ஆனா அந்த நிமிஷமே நானும் என் தம்பியும் ஒன்னா சேர்ந்துரும். அந்த குணம் எங்கிருந்து வருது? நாங்க புத்தகத்தை பின்பற்றி வாழ்றோம். அதே மாதிரி சொல்றாங்க, ஏமா நாங்க பீஸா பர்கர்லாம் சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு எங்க மொபைல் போன்ல ஜொமேட்டோ டாமினோஸை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புத்தகத்திற்கும் ஒரு வாசகர் உண்டு. ஒரு வாசகருக்கும் தனி புத்தகம். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க புத்தகங்களை பின்பற்றணும்னு பேசுறீங்க. அப்படி பின்பற்றிருந்தா இன்னைக்கே இத்தனை பிரச்சனைகள் நடக்க போகுதுன்னு கேட்குறாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஹேமதர்ஷினி கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு அவங்களோட தோழியான சுரேகாவை நம்ம கூப்பிடுறோம். இன்றைய நிலையிலிருந்து ஒரு படி உங்களை மாற்றி காட்டும். அப்ப நீங்க புத்தகத்தை பின்பற்றி வாழ்ந்தீங்கன்னா தலை சிறந்தவங்களா மாறலாம். கண்டிப்பா. நான் ஒரு வரலாறு உங்களுக்கு நினைவுபடுத்த போகிறேன். ஒரு பையன் இருக்கானா, அந்த பையன் வந்து வாகனத்தெல்லாம் துடைக்கிறான். அதான் அவனுக்கு அன்னன்னைக்கு வேலை. அவனுக்கு ஒரு டிப்ஸ் தருவாங்க. அந்த டிப்ஸ்ல தான் அவன் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே அதுதான். ஒரு நாடகம் போடுறாங்க. அந்த நாடகம் வந்து பேசிருக்காங்க. இந்த பையன் வந்து வெளியே வாகனத்தை தொடச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த நாடகத்துல இருக்கவங்களா இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு 4-5 நாளா அந்த மாதிரி நடக்குது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அதோடைய மெயின் கேரக்டர் வரல. அப்ப என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு பையன் இருக்கான், அவன் நல்லா பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்து பண்றாங்க. அவனுக்கு நல்லா பண்றான். அடுத்தடுத்த ஸ்டேஜ் போறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, புக்ஸ் எல்லாம் வாங்கி தராங்க. எல்லா புக்ஸும் படிக்கிறான். இலக்கியங்களை நல்லா படிக்கிறான். அதை பின்பற்றி வாழ்க்கையில் வாழ்ந்து கடைசியில அவன் நாடக ஆசிரியரா மாறுறாரு. அவர் தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இப்ப இங்கிலீஷ் ஆஃப் ஃபாதர்னா எப்படி அவருக்கு வந்துச்சு? அவர் புத்தகத்தை பின்பற்றி இருந்தால் தானே வந்துச்சு. ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பிளேயரை யாராலையும் மறக்க முடியாத பேர் தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். ஏன் அம்பேத்கர் எடுத்துக்கோங்க. காலையில எப்ப நூலகம் திறக்குவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாரு. எப்ப லாஸ்டா அவர் தான் போவாரு. முதலாளா வருவாரு, கடைசியா அவர் தான் போவாரு. அப்ப அவர் எவ்வளவு புத்தகத்தை உன்னிப்பா வாசிச்சிருக்காருன்னு பாருங்க. அப்படி வாசிச்சதை பின்பற்றினால்தான் இந்த சட்டமேதையா இருக்கிறது. அப்படி வாசிச்சதை பின்பற்றினால்தான் இந்த சமுதாயத்தில் ஜாதி வேறுபாடின்றி எல்லா மக்களையும் ஒண்ணு சேர்த்தாரு. இல்லைன்னா சேர்த்திருக்க முடியுமா? ஏன்னா அவர் புத்தகத்தை அவ்வளவு பின்பற்றினாரு. ஹரிச்சந்திரனுடைய கதையை படிக்கிறாரு. ஹரிச்சந்திரன் வந்து நேர்மையா வாழ்ந்தவரு, பொய்யே சொல்ல மாட்டாரு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை அவர் படிக்கிறாரு. ஹரிச்சந்திரனுடைய புத்தகத்தை படிக்கிறாரு. அப்படி படிச்சுதான் அவர் பின்பற்றி வாழ்ந்ததுனால்தான் மட்டுமே மக்களுக்கு வாழ்க்கையே வெல்லும் என்று சொன்னாரு. இல்லைன்னா அவரால் சொல்லிருக்க முடிச்சிருக்குமா? முடியாது. புத்தகம் வாசிக்கிறவங்க கிட்ட நேர்மை, ஒழுக்கம், பண்பு ஆகிய எல்லா குணங்களும் இருக்கும். ஆனா இன்புற்று மகிழ்வங்க கிட்ட இருக்குமா? சந்தேகமா இருக்கும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஔவையார் அப்பவே சொல்லிட்டாரு. அப்போ நீங்க புத்தகத்தை பின்பற்றி வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க தான் தலை சிறந்தவங்களா இருப்பீங்க. நான் புத்தகத்தை மட்டும் பின்பற்றி வாழணும்னு சொல்லல, நம்ம வாழ்க்கையை பின்பற்றி தான் வரும். நம்ம பிறக்கத்துல இருந்து இறக்குற வரைக்கும். இப்ப நம்ம பிறந்த உடனே அம்மா அப்பாவை தான், பெற்றோரை தானே ஃபாலோ பண்றோம். அதே மாதிரிதான் நம்ம கடைசி வரைக்குமே நம்ம கூட இருக்கிறது புத்தகம். அதை நீங்க பின்பற்றி வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில தலை சிறந்தவர்களா மாறீங்க. கண்டிப்பா. புத்தகம் வாசிப்பதால் மட்டுமே உலக அறிவினை கற்றுக்கொள்ள முடியும். புத்தகம் தாய் போல தாலாட்டி
கண்டை போல நம்மை சீராட்டி பாதுகாக்கும் அதுவே புத்தகம் பின்பற்றுதல். கண்ணுடையார் என்பார் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கல்வி கற்றவர் கண்ணுடையார் என்பார், கல்லாதவர் முகத்திரண்டு புண்ணுடையார் ஆவார். நன்றி, என் உரையை முடித்துக் கொள்கிறேன். புத்தகங்களுடைய இலக்கு பின்பற்றி வாழவே என்று சுரேகா அருமையா பேசியிருக்காங்க. அதுக்கு மதிப்பு தெரிவித்து அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல நம் பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவி சகோதரி சரண்யா பல போட்டிகள், அருணகிரிநாதர் விழா, தமிழ் வளர்ச்சித்துறை விழா என பல விழாக்களுக்கு சென்று சிறப்பு சேர்த்து இன்று பட்டிமன்றத்தில் புத்தகங்களின் இலக்கு இன்புற்று மகிழவே என்ற தலைப்பில் பேச வந்திருக்காங்க. ஆழமான கடலை போன்ற அறிவை கொண்டும் பரந்த ஆகாயத்தை போன்ற மனதை கொண்டும் மாணவர்களை மன்னிப்பதற்காகவே மலை போன்ற உள்ளத்தை கொண்டிருக்கும் ஆசிரிய பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்களை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஆசிரியர்களுக்கு இவ்வளோ வணக்கத்தை போட்டுட்டு எங்க நடுவர் புத்தகங்களின் இலக்கு வாழ்வில் பின்பற்றி வாழ்வதற்கல்ல இன்புற்று மகிழவேன்னு பேசுறவங்களுக்கு தான் தீர்ப்பு கொடுப்பேன்னு அடம் பிடிச்சு உட்கார்ந்துருக்கிற எங்க நடுவர் அவர்களுக்கும் ஒரு வானுயர்ந்த வணக்கம். நடுவர் அவர்களே, இங்க வந்து நான் ஒரு சின்ன விஷயத்த ஒரு ஆழமா பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, இப்போலாம் புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறதுல யாருமே ஆர்வம் காட்டுறது கிடையாது. அதுதான் இன்னைக்கான நிதர்சன உண்மை இல்லையா நடுவர் அவர்களே? அப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்துல இந்த சூழ்நிலையில வந்து புத்தகங்களை வாசிக்கணும், அதுல இருக்கிற இலக்க பின்பற்றி தான் நடக்கணும் அப்படின்லாம் சொன்னா எப்படி நடுவரை ஒத்துக்க முடியும்? பிராக்டிக்கலாவே பேச மாட்டாங்க. இமேஜினரி வருது போய் டீமும் போய் டீம்ல இருக்கிற ஆளுங்களும் போய் பாருங்க. இப்போ ஒரு புத்தகம் இருக்கு நடுவரே, ஒரு புத்தகம் இல்ல பல புத்தகம் இருக்கு. அதுல சில புத்தகத்தை பத்தி நான் சொல்றேன். புத்தகம் அப்படிங்கிறது வந்து அள்ள அள்ள குறையாத அமுத சுரப்பி மாதிரி எவ்வளவோ புத்தகங்கள் இருக்கு. ஆனால் அதோடைய கருத்துக்களை நாம வாழ்க்கையில பின்பற்றி வாழறோமா அப்படிங்கிறது தான் தலைப்பு. அப்போ திருவருட்பா இது வந்து வள்ளலார் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம். அந்த புத்தகத்தை நீங்க கூட பல வாட்டி படிச்சிருக்கலாம். அதோட முக்கியமான இலக்கு என்னன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதாவது ஒவ்வொரு உயிர்களிடமும் நாம அன்போடையும் பாசத்தோடையும் நடந்துக்கணும் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தோடைய இலக்கு. ஆனா மாசத்துல 4 ஞாயிற்றுக்கிழமை வருது. அதுல ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது நம்மளால திருவருட்பாவுடைய இலக்கணத்தை பின்பற்றி வாழ முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்பவே கஷ்டம். எங்க போனாலும் கோல்டுனா பேராசிட்டமல் போட மாட்டாங்க, பெரிய நண்டு போட்ட சூப்பு தான் மெடிசனா போடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து நூல்களுடைய இலக்கை பின்பற்றி தான் வாழறோம்னா எவ்வளவு பொய் பாருங்க நடுவரே. அவ்வளோ பொய் சொல்லிட்டு நடுவர் பக்கத்துல வேற உட்காந்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு தமிழுக்குன்னு நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுல ஒரு முதன்மையான புத்தகம் வந்து தொல்காப்பியம். அதுல பல கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு பரவலான கருத்து என்னன்னா ஒழுக்கம், ஒற்றுமை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒற்றுமையாக இருக்கோம். இந்த நொடி வரைக்கும் பல நாடுகளுக்கு இடையில போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. உண்மையா இல்லையா? நாடு வரைக்கும் எங்க போனோம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, இது குடும்பமா இல்ல கிராமமானு குழப்பமே வர அளவுக்கு கூட்டு குடும்பங்கள் அவ்வளவு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு படத்துல வருமே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பொண்ணா இருந்தாவே ஜாயிண்ட் ஃபேமிலி அமைப்போ, அந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து நூல்களுடைய இலக்கை பின்பற்றி தான் வாழணும் அப்படின்னா எப்படி ஒத்துக்க முடியும்? கேளுங்க நடுவரே நல்லா. அப்புறம் இப்ப பாரதியாருடைய பல பாடல்கள்ல ஒரு பாடல் இப்ப திரும்பவும் ஒரு திரைப்படத்தின் வாயிலா பரவலா அறியப்பட்டிருக்கு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு. நம்ம இப்ப அச்சம் இல்லாமலா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? கண்டிப்பா கிடையாது. வாயை தொடர்ந்து பேசுறதுக்கு அச்சம், வீட்டை தாண்டி வெளியில போய் படிக்கிறதுக்கு அச்சம். நடுவரவர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெண்களை காட்டிலும் பெண் குழந்தைகளுக்கு கூட இன்னைக்கு
பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. முன்னாடி எல்லாம் பெண் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா ஐயோ இதுக்கு செலவு செய்யணுமேனு பெற்றோர்கள் கஷ்டப்பட்டதுதான் இருந்துச்சு முன்னாடி. ஆனா இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்த உடனே இதை நம்ம பாதுகாப்பா பாத்துக்கணுமேனு தானே அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் யாருமே மறுக்க முடியாத விஷயங்கள் தான். அப்போ இப்பெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில புத்தகங்களுடைய இலக்கை பின்பற்றி தான் வாழணும்னா எப்படி நடுவரை ஒத்துக்க முடியும்? அச்சம் இல்லாமலாம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழ்க்கையில ஒரு பகுதியே அச்சத்தோட வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அவங்க நூல்களுடைய இலக்கை பின்பற்றி தான் வாழணும்னு பேசுறாங்க. அவங்களாம் ரொம்ப தைரியசாலி போல இருந்தா சந்தோஷம் தான் நடுவரே. அப்புறம் தமிழர்களுடைய வாழ்வியல் நெறிகளை பத்தி பேசுற பல புத்தகங்கள்ல ஒரு பொதுவான வாசகம் என்னன்னா ஆடும் வேலும் பல்லு உறுதி அப்படின்னு. இத பல புத்தகங்களை நான் படிச்சிருக்கேன். ஆனா இவங்க தானே சொல்றாங்க, கேட்டு பாருங்களேன். காலையில எழுந்து புத்தகத்துல சொல்லியிருக்காங்க ஆளும் வேலும் பல்லு குருதி, அதனால நான் வேப்பங்குச்சியில தான் பல்லு விளக்குவேன்னு யாராவது போறாங்களா? எஸ், காலையில எழுந்த உடனே கோல்கேட், பெப்சோடன்ட், டாபர் ரெட்னு வெவ்வேறு விதமான பேஸ்ட் நோக்கி தான் நம்ம வாழ்நாளே ஆரம்பிக்குது. ஆனா அவங்க வந்து பேசுவாங்க நாங்க நூல்களை வாசிச்சு அதோடைய கருத்துக்களை பின்பற்றி தான் நடக்கிறோம். டெய்லியுமே 3 பேர் வேப்பங்குச்சியில பல்லு விளக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. அப்புறம் உலக பொதுமறை நூல் அப்படின்னா திருக்குறள். நான் சொல்லணும் அவசியம் இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு முன்னாடி. நான் சும்மா ஒரே ஒரு வரியில சொல்லிக்கிறேன். ஒருவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை கருத்துக்களும் உடைய ஒரு நூல் அப்படின்னா அது திருக்குறள் மட்டும்தான். அப்படி இருக்கிற திருக்குறள்ல அதோடைய எல்லா கருத்துக்களையும் நம்ம பின்பற்றி நடந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்த உலகம் இப்ப இருக்கிற மாதிரி நிச்சயமா இருந்திருக்காது. அதான உண்மை. காவல்துறைன்னு ஒரு துறை இல்லாம போயிருக்கும். திருடர்கள் இருந்திருக்க மாட்டாங்க. போட்டி, பொறாமை, வஞ்சம் இந்த மாதிரி பல குணங்களே காணாம போயிருக்கும்ல நடுவரே. ஆனா அதெல்லாம் இருந்துட்டு தானே இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. நம் நாட்டுக்கு கூட்டை என்ற பொருளே தேவைப்படாமல் போயிருக்கு. அப்புறம் இப்ப பாரதியாருடைய பல பாடல்கள்ல ஒரு பாடல் இப்ப திரும்பவும் ஒரு திரைப்படத்தின் வாயிலா பரவலா அறியப்பட்டிருக்கு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு. நம்ம இப்ப அச்சம் இல்லாமலா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? கண்டிப்பா கிடையாது. வாயை தொடர்ந்து பேசுறதுக்கு அச்சம், வீட்டை தாண்டி வெளியில போய் படிக்கிறதுக்கு அச்சம். நடுவரவர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெண்களை காட்டிலும் பெண் குழந்தைகளுக்கு கூட இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. முன்னாடி எல்லாம் பெண் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா ஐயோ இதுக்கு செலவு செய்யணுமேனு பெற்றோர்கள் கஷ்டப்பட்டதுதான் இருந்துச்சு முன்னாடி. ஆனா இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்த உடனே இதை நம்ம பாதுகாப்பா பாத்துக்கணுமேனு தானே அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் யாருமே மறுக்க முடியாத விஷயங்கள் தான். அப்போ இப்பெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில புத்தகங்களுடைய இலக்கை பின்பற்றி தான் வாழணும்னா எப்படி நடுவரை ஒத்துக்க முடியும்? அச்சம் இல்லாமலாம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழ்க்கையில ஒரு பகுதியே அச்சத்தோட வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அவங்க நூல்களுடைய இலக்கை பின்பற்றி தான் வாழணும்னு பேசுறாங்க. அவங்களாம் ரொம்ப தைரியசாலி போல இருந்தா சந்தோஷம் தான் நடுவரே. அப்புறம் தமிழர்களுடைய வாழ்வியல் நெறிகளை பத்தி பேசுற பல புத்தகங்கள்ல ஒரு பொதுவான வாசகம் என்னன்னா ஆடும் வேலும் பல்லு உறுதி அப்படின்னு. இத பல புத்தகங்களை நான் படிச்சிருக்கேன். ஆனா இவங்க தானே சொல்றாங்க, கேட்டு பாருங்களேன். காலையில எழுந்து புத்தகத்துல சொல்லியிருக்காங்க ஆளும் வேலும் பல்லு குருதி, அதனால நான் வேப்பங்குச்சியில தான் பல்லு விளக்குவேன்னு யாராவது போறாங்களா? எஸ், காலையில எழுந்த உடனே கோல்கேட், பெப்சோடன்ட், டாபர் ரெட்னு வெவ்வேறு விதமான பேஸ்ட் நோக்கி தான் நம்ம வாழ்நாளே ஆரம்பிக்குது. ஆனா அவங்க வந்து பேசுவாங்க நாங்க நூல்களை வாசிச்சு அதோடைய கருத்துக்களை பின்பற்றி தான் நடக்கிறோம். டெய்லியுமே 3 பேர் வேப்பங்குச்சியில பல்லு விளக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. அப்புறம் உலக பொதுமறை நூல் அப்படின்னா திருக்குறள். நான் சொல்லணும் அவசியம் இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு முன்னாடி. நான் சும்மா ஒரே ஒரு வரியில சொல்லிக்கிறேன். ஒருவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை கருத்துக்களும் உடைய ஒரு நூல் அப்படின்னா அது திருக்குறள் மட்டும்தான். அப்படி இருக்கிற திருக்குறள்ல அதோடைய எல்லா கருத்துக்களையும் நம்ம பின்பற்றி நடந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்த உலகம் இப்ப இருக்கிற மாதிரி நிச்சயமா இருந்திருக்காது. அதான உண்மை. காவல்துறைன்னு ஒரு துறை இல்லாம போயிருக்கும். திருடர்கள் இருந்திருக்க மாட்டாங்க. போட்டி, பொறாமை, வஞ்சம் இந்த மாதிரி பல
பல குணங்களே காணாம போயிருக்கும்ல நடுவரே. ஆனா அதெல்லாம் இருந்துட்டு தானே இருக்கு. கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இருக்கு. நம் நாட்டுக்கு தூட்டை என்ற பொருளே தேவைப்படாமல் போயிருக்கும். ஆனா இவங்க பேசுவாங்க நூல்களுடைய இலக்கை நாங்க பின்பற்றி தான் நடக்கிறோம். ஆனா கண்டிப்பா கிடையாது. அதைத்தான் நாங்க சொல்றோம். புத்தகங்களின் இலக்கு அப்படிங்கிறது வாழ்வில் இன்புற்று மகிழ்வதற்கு தானே தவிர பின்பற்றி வாழ முடியாது அப்படின்னு. அப்புறம் வாய்மையே வெல்லும். இந்த வாசகத்தை பல புத்தகத்துல நேரடியாகவும் இல்லை மறைமுகமாகவும் நம்ம உணர்ந்திருக்கலாம். பல இடங்கள்ல நேரடியா சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம், இதை நீங்களே பல வாட்டி உணர்ந்திருக்கலாம். நம்ம ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணி போய் உட்காந்துருப்போம். 10 1 மார்க்ல 1 மட்டும் தெரியாது. ஆனா பக்கத்துல உட்காந்து 9 1 மார்க்கை கரெக்டா கேட்டு எழுதி ஒரு 1 மார்க்ல ஃப்ளூக்ல எழுதி அவன் 10க்கு 10 வாங்கியிருப்பான். அங்க என்ன நடக்கும்? டீச்சர் பார்க்கும்போது அவன் 10 மார்க் வாங்கியிருக்கான், நீ 9 மார்க் வாங்கியிருக்க. அப்ப அவனை தான் அறிவாளி, நீ தான் டாப்பர்னு சொல்வாங்களே தவிர நீ தான் கண்டென்ட் தெரிஞ்சவன், நீ 9 மார்க் வாங்கினாலும் உனக்கு தான் அங்க உண்மை துவம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற வாசகம் அந்த இடத்துல தோத்துதான் போகுது இல்லையா? அப்புறம் நேர மேலாண்மை பத்தி போனா ரொம்ப பலவிதமான மேலாண்மையை பத்தி சொன்னாங்க. அதுல நேர மேலாண்மையை பத்தி நான் ஒண்ணு சொல்றேன், அடிச்சு துரத்து போறீங்க பாருங்க. ஒரு தேர்வு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து போனா எந்த வகுப்பறையில தேர்வு எழுதுறாங்களோ அந்த ஹால் சூப்பர்வைசரா வரது ரொம்ப பாவம் நடுவே. அந்த கிளாஸ்லேயே கடைசியா பேப்பர் கொடுக்கறது அவங்களா தான் இருக்கும். முன்னாடியே முடிச்சிருவாங்க, ஆனா அந்த பேப்பர் கொடுக்க மனசு வராது. போனா பேப்பர் கொடுமா, போனா பேப்பர் கொடுமா, போனா பேப்பர் கொடுமான்னு வர சூப்பர்வைசர் வாட்டையை வெறுத்துருவாரு. அந்த அளவுக்கு ஆசிரியரை கொடுமை பண்ணிட்டு இவங்க வந்து நேர மேலாண்மையை நாங்க பின்பற்றி வாழணும்னு பேசுவாங்க நடுவர் பக்கத்துலயே உட்காந்துட்டு. நானே நிறைய டைம் பார்த்துட்டு போறேன். அப்ப எவ்வளவு போய் டீம் ஃபுல்லா எவ்வளவு போய் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே 2 பேருக்கு போய் தான் இதுக்கப்புறம் வர பாருங்க, அது அதோட போய். அப்புறம் இறுதியா ஒரு சின்ன நிகழ்வோட நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ஒரு புத்தகத்துல பார்த்தேன், துன்பம் நிகழும் சந்தர்ப்பத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள், அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாக மாறிவிடும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நமக்கு பட்டிமன்றம் இருக்கு. நாங்க கிளாஸ், நானும் தோழி போனாவும் ஒரே கிளாஸ் தான். நாங்க டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க, படிக்காம தான் வந்திருக்கோம். அப்ப அடுத்து நாங்க இங்க முடிச்சுட்டு போன உடனே கண்டிப்பா எழுதுன்னு தான் சொல்லுவாங்க. சப்போஸ் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்றாங்க பேப்பர் பெண்ணா எடுத்து சீக்கிரம் உட்காரு. அதையும் தாண்டி சில பேர்லாம் பயங்கரமான செக் வைப்பாங்க. இந்த டெஸ்ட்ல எல்லா சம்ஸையும் முடிக்கிறவங்க, இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு தான் அடுத்த மிட்டம்ல 10 மார்க் எக்ஸ்ட்ரா, இல்லைன்னா கிடையாது அப்படிங்கிறதுலாம் வைப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அப்படியெல்லாம் வைப்பாங்க. அந்த சூழ்நிலையில 12வது படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும், வாழ்க்கையிலே ஒருத்தனுக்கு பயங்கர துன்பமான சம்பவம்னா அது அதுவா தான் இருக்கும், அந்த நொடியா தான் இருக்கும். அப்ப போய் நாங்க ஆசிரியரை பார்த்து சிரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அடுத்த சிரிக்கிறதுக்கு நாங்க இருக்க மாட்டோம், அவ்வளவுதான் செஞ்சிருவாங்க. அப்போ வாழ்க்கையில நூல்களுடைய இலக்கை பின்பற்றி நடக்கணும், பின்பற்றி வாழணும்னா இதை பின்பற்றினா அடுத்து வாழறதுக்கு நாங்க இருக்க மாட்டோம். ஆனா அவங்க வந்து பேசுவாங்க, வாழ்வில் புத்தகங்களுடைய இலக்கை பின்பற்றி தான் நாம நடக்கணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் என்னுடைய வாதத்தை சிறப்படியா முடிச்சுட்டு எல்லாருக்கும் கடைசியா சொல்லிக்கிறேன், வாழ்வில் புத்தகங்களின் இலக்கை இன்புற்று மகிழத்தான் முடியுமே தவிர பின்பற்றி வாழ முடியவே முடியாது. இதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கோங்க நடுவரே. நன்றி, வணக்கம். பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த பட்டிமன்றத்தை இறுதியா புத்தகங்களின் இலக்கு பின்பற்றி வாழவே மட்டும்னு சொல்லிட்டு 12ஆம் வகுப்பு மாணவி ரக்ஷனா தேவி வராங்க. தேன்மொழியாம் தமிழ்மொழி, அத்தேன் தமிழ் மொழியை வணங்கி இப்பட்டிமன்றத்திற்கு
நோக்கி கொண்டுட்டு போகும். நியாயம் இல்லாத ஆசை துன்பத்தை நோக்கி தான் கொண்டுட்டு போவோம். 11th 12th மார்க் வாங்குறது தான் எங்களோட ஆசைன்னு சொன்னாங்க. நடுவர் அவர்களே, இங்க இருக்க எல்லாருமே 10th 12th படிக்கிறவங்க தான். நீங்களே உங்களுக்கு 10th மார்க் வாங்குறதுன்றது ஆசையா? இல்லை, லட்சியம். லட்சியத்தை பார்த்து அவங்க ஆசைன்னு சொல்லிட்டு போறாங்க. லட்சியத்துக்கும் ஆசைக்குமே வித்தியாசம் தெரியாம வந்து பேசிட்டு போறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று சொன்னாங்க, இவங்க தான் புத்தகத்தை பின்பற்றி வாழ்றவங்களாச்சு. ஆத்திச்சூடியில் சொன்ன அறம் செய்ய விரும்பல இருக்க வள்ளல்கள் பேரெல்லாம் இவங்க பேர் கூட வச்சுக்கணும். என் பேரை வேற கலாய்ச்சிட்டு போனாங்க. என்னோட பேர் என்ன நடுவர் அவர்களே? ரக்ஷனா தேவி. இதுல தேவின்றது பார்வதியோடைய இன்னொரு பேர். இது புராண புத்தகங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட பேர் தான். ரக்ஷனான்றது எபித்தட் ஆஃப் லார்ட் விஷ்ணு, அதாவது விஷ்ணுவோடைய ஒரு இன்னொரு அடைமொழி தான் ரக்ஷனா. எங்க அம்மா அப்பா நான் பிறக்கும் போதே நான் புத்தகத்தை பின்பற்றி வாழ்வேன்ற நம்பிக்கையோட புத்தகத்துல இருந்து பேர் வச்சிருக்காங்க. என் பேரை பார்த்து நீங்க ஏன் அப்படி இப்போ என் பேரை வச்சுதான் நம்ம ஹேமதர்ஷினி பேர் வருவோமே. தர்ஷினின்ற பேருக்கு என்ன பொருள் தெரியுமா? லார்ட் துர்கா, அதாவது துர்காவோட இன்னொரு பேர் தான் தர்ஷினியே. அவங்களுக்குமே அவங்க அம்மா அப்பா வந்து புத்தகங்கள்ல இருந்து இவங்க பின்பற்றுவாங்கன்னு நம்பி பேர் வச்சா, நாங்களாம் புத்தகத்தை பின்பற்ற மாட்டோம்ப்பா, நாங்க சந்தோஷத்துக்கு தான் படிப்போம்னு வந்து பேசிட்டு போறாங்க. இது எந்த வகையில நியாயம் நடுவர் அவர்களே? நிச்சயமா நியாயம் இல்லை. அவங்களே எங்க நின்று உட்காந்துருக்கணும் நியாயப்படி பார்த்தா. மரங்கள் இயற்கையின் வரங்கள், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னா இவங்க சும்மா தான் சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க பின்பற்றலன்னு சொன்னாங்களே. ஒரு தனிநபர் ஒரு காட்டையே உருவாக்கியிருக்காரு. அப்ப இதுல இருந்து நாங்க பின்பற்றலையா என்ன? கண்டிப்பா பின்பற்றிருக்கீங்க தெரியுது. டிஃபாரஸ்ட்ரேஷன் பத்திலாம் கூட பேசினாங்க. டிஃபாரஸ்ட்ரேஷன்னா என்ன நடுவர் அவர்களே? காடுகளை அழிப்பது. அஃபாரஸ்ட்ரேஷன்னா என்ன? காடுகளை வளர்ப்பது. காடை வளர்த்தா மட்டும்தான் காடை அழிக்கவே முடியும். அஃபாரஸ்ட்ரேஷன் ஒன்று இருந்தாதான் டிஃபாரஸ்ட்ரேஷனே ஒன்று இருக்கும். நாங்கெல்லாம் புத்தகத்தை பின்பற்றி காட்டை வளர்த்து வச்சா அதை இன்பத்துக்காக படிக்கிறவங்க இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அதை வந்து அழிச்சிட்டு இங்க டிஃபாரஸ்ட்ரேஷன் பத்தி பேசிட்டு போறாங்க. நடுவர் அவர்களே, புத்தகம்ன்றது தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம், அதுவே வெற்றியின் ஆயுதம். அப்படிப்பட்ட புத்தகம் அதனோட இலக்கு என்னன்னு கேட்டா நிச்சயமா பின்பற்றுவதே. நடுவர் அவர்களே, நம்ம கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? புத்தகங்கள் எனக்கு மிகவும் பிடிச்ச நண்பர்கள். பல ஆயிரம் புத்தகங்களை வச்சிருக்க என்னோட வீட்டு நூலகத்தை தான் நான் என்னோட மிகப்பெரிய சொத்தா கருத்துறேன். ஒரு புத்தகமுமே ஒரு புதிய யோசனை அடிப்படையில என்னை உருவாக்குச்சு. புத்தகத்தை பின்பற்றியதுதான் என்னை ஊக்குவிச்சுன்னு கலாம் ஐயாவே சொல்லியிருக்காருன்னு சொன்னாக்கா இதுல இருந்து தெரியலையா நமக்கு புத்தகத்தோட இலக்கு பின்பற்றுவதேன்னு? இது மட்டும் இல்லாம give 1 hour a day exclusively for book reading and you will become a knowledge center in few years ன்னு கலாம் சொன்னதுக்கு காரணம் கூட புத்தகத்தை பின்பற்றியதுதான். அப்புறம் ஹேமதர்ஷினி சொன்னாங்க, கற்கை நன்றே இந்த காலம் போயிட்டு கட்டடிக்கிறது நன்றே இந்த காலம் வந்துருச்சு. அதுவும் எங்காலேயே குறிப்பிட்டு சொன்னாங்க, நடுவர் அவர்களே என்னோட அட்டெண்டன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே கூட ஆப்சென்ட் ஆகிட மாட்டேன். என்ன பார்த்து கட்டடிக்கிறேன்னு சொல்றாங்க நடுவர் அவர்களே. நம்ம நாட்டோட முதல் பெண் பிரதமர் யாரு? இந்திரா காந்தி. இந்திரா காந்திக்கு அவரோட தந்தையான ஜவஹர்லால் நேரு என்ன எழுதுறாரு தெரியுமா? மகிழ்ச்சிக்காக புத்தகங்களை படிக்கணும்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதாவது இந்த கூட்டம் மாதிரி இவங்கள மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கைன்றது 1000 முகங்களை கொண்டது. எவ்வளவு முகத்தை வச்சிருக்கு? 1000 முகத்தை வச்சிருக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க அதை சமாளிக்கணும்னா நீ புத்தகத்தை படிச்சு பின்பற்றினாதான் முடியும்னு ஜவஹர்லால் நேரு அவங்க பெண்ணுக்கு எழுதியது காரணம் என்ன? ஏன்னா அவங்க அதை பின்பற்றி வாழணும். இன்னைக்கு இந்தியாவோட அயன் லேடி இரும்பு பெண்மணியா இந்திரா காந்தி இருக்காங்கன்னு சொன்னா அதுக்குமே அவங்க புத்தகத்தை பின்பற்றியது காரணம் தான். எனக்கு யானை டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை பத்தி வந்துச்சு நடுவர் அவர்களே. அதுல யானைகள் பத்தினா பல செய்திகளை சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அந்த யானைகளோட காலில் ஒரு கண்ணாடி துண்டு முதல் முறை குத்தும் போது உள்ள போகும், 2வது முறை உள்ளவே இறங்கிடும். அந்த யானை படுற கஷ்டத்தை அவ்வளோ ஆத்மார்த்தமா அந்த ஆசிரியர் சொல்லியிருப்பாரு. இப்போ யானை டாக்டர் படிச்ச எங்க பசங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? வழியில கண்ணாடி இருந்தா அதை எடுத்து போடுவாங்க. அப்படி அவங்களும் போட மாட்டாங்க, போடவும் விட மாட்டாங்க, போட்டிருக்கவங்களே விட மாட்டாங்க. இந்த இடத்துல அவங்க அதை எடுத்து
அந்த புத்தகத்தை பின்பற்றியிருக்காங்க. அதனாலதான் நடுவர் அவர்களே நான் சொல்றேன், புத்தகங்களின் இலக்கு பின்பற்றவேன்னு. அணுகுண்டு கூட ஒரு முறை தான் வெடிக்கும். ஆனா புத்தகம்ன்றது பக்கத்துக்கு பக்கம் இல்ல, எழுத்துக்கு எழுத்து வெடிக்கும்னு சொன்னா இதை உங்களால மறுக்க முடியுமா? மறுக்கவே முடியாது. ஹேமதர்ஷினி வந்த உடனே சொன்னாங்க, நான் காந்தியடிகளோட சத்திய சோதனைன்ற புத்தகத்தை படிச்சேன்னு. காந்தியடிகளோட சத்திய சோதனையை படிக்க தெரிஞ்ச ஹேமதர்ஷினிக்கு ஒரு சாதாரண சராசரி மனிதனா இருந்த காந்தியா மகாத்மா காந்தியா சரித்திரவாதியா சாத்தியவாதியா மாத்தினதே ஜான் ரஸ்கின் லியோ டால்ஸ்டாயோட புத்தகம்ன்றதை ஏன் படிக்கலன்னு கேளுங்க. புத்தகங்கள் கற்பனை உலகத்துல வாழ்றதுதான் புத்தகங்கள்ன்றது அப்படின்னு சொல்லி நிவேஷா மனசாட்சி எல்லாம் பேசிட்டு போனாங்க. எப்படி அவங்க பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கற்பனை கதையா இருந்தா கூட, இப்போ இந்த கதை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஒரு 2 ஆடு ஒரே பாலத்துல கடக்கிறதுக்கு சண்டை போடுது. அப்படி சண்டை போடும்போது ஒரு ஆடு எதிர்க்க இருக்கு, இன்னொரு ஆடு இங்க இருக்கு. இது 2 இந்தியாவோட அயன் லேடி இரும்பு பெண்மணியா இந்திரா காந்தி இருக்காங்கன்னு சொன்னா அதுக்குமே அவங்க புத்தகத்தை பின்பற்றியது காரணம் தான். எனக்கு யானை டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை பத்தி வந்துச்சு நடுவர் அவர்களே. அதுல யானைகள் பத்தினா பல செய்திகளை சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த யானைக்கோட காலில் ஒரு கண்ணாடி துண்டு முதல் முறை குத்தும் போது உள்ள போகும், 2வது முறை உள்ளவே இறங்கிடும். அந்த யானை படுற கஷ்டத்தை அவ்வளோ ஆத்மார்த்தமா அந்த ஆசிரியர் சொல்லியிருப்பாரு. இப்போ யானை டாக்டர் படிச்ச எங்க பசங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வழியில கண்ணாடி இருந்தா அதை எடுத்து போடுவாங்க. அப்படி அவங்களும் போட மாட்டாங்க, போடவும் விட மாட்டாங்க, போட்டிருக்கவங்களையும் விட மாட்டாங்க. இந்த இடத்துல அவங்க அதை எடுத்து போட்டதுக்கான காரணம் என்ன? அவங்க அந்த புத்தகத்தை பின்பற்றியிருக்காங்க. அதனாலதான் நடுவர் அவர்களே நான் சொல்றேன், புத்தகங்களின் இலக்கு பின்பற்றவேன்னு. அணுகுண்டு கூட ஒரு முறை தான் வெடிக்கும். ஆனா புத்தகம்ன்றது பக்கத்துக்கு பக்கம் இல்ல, எழுத்துக்கு எழுத்து வெடிக்கும்னு சொன்னா இதை உங்களால மறுக்க முடியுமா? மறுக்கவே முடியாது. ஹேமதர்ஷினி வந்த உடனே சொன்னாங்க, நான் காந்தியடிகளோட சத்திய சோதனைன்ற புத்தகத்தை படிச்சேன்னு. காந்தியடிகளோட சத்திய சோதனையை படிக்க தெரிஞ்ச ஹேமதர்ஷினிக்கு ஒரு சாதாரண சராசரி மனிதனா இருந்த காந்தியா மகாத்மா காந்தியா சரித்திரவாதியா சாத்தியவாதியா மாத்தினதே ஜான் ரஸ்கின் லியோ டால்ஸ்டாயோட புத்தகம்ன்றதை ஏன் படிக்கலன்னு கேளுங்க. புத்தகங்கள் கற்பனை உலகத்துல வாழ்றதுதான் புத்தகங்கள்ன்றது அப்படின்னு சொல்லி நிவேஷா மனசாட்சி எல்லாம் பேசிட்டு போனாங்க. எப்படி அவங்க பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கற்பனை கதையா இருந்தா கூட, இப்போ இந்த கதை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஒரு 2 ஆடு ஒரே பாலத்துல கடக்கிறதுக்கு சண்டை போடுது. அப்படி சண்டை போடும்போது ஒரு ஆடு எதிர்க்க இருக்கு, இன்னொரு ஆடு இங்க இருக்கு. இது 2 இப்படி மோதிக்கிட்டு சண்டை போடும்போது ஒரு கட்டத்துல அந்த பாலம் உடைஞ்சு உள்ளவே விழுந்துருது. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது நடுவர்களே? அப்பவே ஒற்றுமையா விட்டு கொடுத்து போயிருந்தா. ஒற்றுமை என்றும் பலமாங்கிறது ஒரு கற்பனை கதையில இருந்தே புரியுது. இப்படிப்பட்ட புத்தகத்தை பார்த்து இந்த புத்தகம்லாம் கற்பனை உலகில வாழ்றதுதான், நிஜ உலகில வாழ கத்துக்கோங்கன்னு எங்களை பார்த்து சொல்லிட்டு போறாங்க. அவங்க எல்லாம் கற்பனை உலகில் வாழ்ந்துட்டு. உணவு முறை பத்தி கூட ஹேமதர்ஷினி சொன்னாங்க. நாங்க பீஸா பர்கர்லாம் சாப்பிடுறோம் வேற சொல்லிட்டு போனாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மருத்துவரே வேணாமா. எப்படின்னா, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. அந்த காலம் சாப்பாட்டை மருந்தா சாப்பிட்ட காலம். இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு மருந்தா இருக்கா விஷமா இருக்கா? விஷமா தான் இருக்கு. விளைநிலங்கள் முழுசும் விஷமா இருக்குன்னு சொன்னா இதுக்கு காரணம் நம்மளோட புத்தகத்தை நம்ம பின்பற்றாம போனதுதான். இவங்க மாதிரி இன்பத்துக்காக படிச்ச ஒரு சிலர் பண்ண வேலை தான் இந்த மாதிரி. இவங்க மாதிரி புத்தகத்தை இன்பத்துக்காக படிச்ச ஒரு சிலர் பண்ண வேலையோட விளைவு தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகம். நடுவர் அவர்களே, புத்தகம் படிக்கும் போது இனிமையை தரும் தான். ஆனா அதே புத்தகத்தை நம்ம வாழ்க்கையில பின்பற்றினா நம்ம வாழ்க்கை முழுசுமே இனிமையா மாறும். கணித மேதைன்னு நம்ம யார சொல்லுவோம் நடுவர் அவர்களே? ராமானுஜம். ஆரம்பத்துல கணிதத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்திருந்தா கூட ஒரு நாள் அவர் ஒரு புத்தகத்தை படிக்கிறாரு. அந்த புத்தகத்தோட பேரு A Snapshot of Elementary Results in Pure and Applied Mathematics, ஜார்ஜ் ஷூபிரிட்ஜோட புத்தகம். இந்த புத்தகத்தை படிச்ச பிறகு அவரோட வாழ்க்கையே மாறுது. கணிதத்து மேல மட்டுமே அவரோட ஆர்வம் திரும்புது. இந்த இடத்துல புத்தகத்தை அவர் பின்பற்றாம இருந்திருந்தா கணித மேடை கிடைச்சிருப்பாங்களா? நிச்சயமா கிடைச்சிருக்க மாட்டாங்க. வெறும் பொழுதுபோக்கிற்கு
கீழ்மையை கண்டு பொங்குவது, தன் வாழ்வில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துவது, நேற்றிலிருந்து நாளையை நோக்கி நகர்த்துவது, நீ யாராக இருந்தாலும் அவராக நீ நீடிக்க முடியாதபடி உன்னை தொல்லை செய்வது. நீ யாராக இருந்தாலும் அவராக நீ நீடிக்க முடியாதபடி உன்னை தொல்லை செய்வது. அதாவது நம்ம இப்போ ஒரு புத்தகத்தை படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மள முன்ன இருக்க மாதிரி இருக்க விடாதான். தானாவே நமக்குள்ள ஒரு உத்வேகத்தையும் மோட்டிவேஷனையும் கொண்டுட்டு வந்து நம்மள மாத்திரும்னு சொல்ல வராங்க. புத்தகத்தை வாசித்து மகிழ்ந்தவங்கலாம் தலைவர்கள்னு சொல்லிட முடியாது. ஆனா தலைவர்களான எல்லாருமே புத்தகத்தை படிச்சு பின்பற்றியவர்கள் தான். இதை உங்களால மறுக்க முடியுமா? அப்புறம் நம்ம நாட்டுல விருந்தோம்பலே இல்லைன்னு வேற சொன்னாங்க. நேத்துதான் விருந்தோம்பலுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லி நம்ம ஐயாவை சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தா விருந்தோம்பல் மாதிரி அவங்களுக்கு தெரியலையா? நடுவர் அவர்களே 2 டைம் ஜெர்மனி அவார்டை வின் பண்ணாங்க. எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவுமே கூட. அவங்க யாரு? ஒபாமா. அவங்களுமே த ஏஜ் ஆஃப் ஆம்பிஷன் என்ற புத்தகத்தை படிச்சு பின்பற்றிருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, பாகிஸ்தான்ல பெண் கல்விக்காக குரல் கொடுத்தவங்க யாரு? மலாலா யூசப்சாய். பாகிஸ்தான்ல இருக்க பெண்களுக்கு ஒரு ஒளி வெளிச்சமே மலாலா யூசப்சாய் கொடுத்திருக்காங்க. அவங்களுமே A Brief History of Time என்ற ஸ்டீபன் ஹாக்கிங்கோட புத்தகத்தை பின்பற்றிருக்காங்கன்னு சொன்னா புத்தகத்தோட இலக்கு என்ன? தொழில்நுட்பத்துறையில அளவில்லாத சாதனையை செஞ்சவங்க பில்கேட்ஸ். பில்கேட்ஸுமே A New Physiology of Success என்ற புத்தகத்தை படிச்சு பின்பற்றிருக்காரு. நடுவர் அவர்களே, நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரவீந்திரநாத் தாகூருடைய அறையை சுத்தம் செய்ய அவங்க அண்ணா போகலாம். அப்படி போகும்போது நாங்க பாக்குறாராம், அலமாரி எல்லாமே புத்தகம், அவங்க கட்டில் எல்லாமே புத்தகமா இருக்கு. அப்படி பார்த்த உடனே நோபல் தாகூர் எங்க படுத்திருக்காருன்னு பார்த்தாங்க, கீழே படுத்துட்டு இருக்காராம். ஒரு மனிதன் தனக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட புத்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாருன்னு சொன்னா அது இனிமையா படிக்கிறதுக்கா? நிச்சயமா இல்ல, பின்பற்றுறதுதான். தாகூர் நோபல் பிரைஸ் வாங்கினாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா தாகூரை நோபல் பிரைஸ் வாங்க வச்சதே ஒரு புத்தகம் தானா? இந்த இடத்துல புத்தகத்தோட இலக்கு பின்பற்றி வாழ்வது மட்டுமே. விடியும் விடியும் என்று விண்ணை நம்புபவர்களுக்கு மத்தியில் முடியும் என்று தன்னை நம்புற நம்ம லீகியன் ஸ்டூடெண்ட்ஸை சாட்சியா வச்சே நான் சொல்றேன், புத்தகத்தோட இலக்கு பின்பற்றி வாழ்வதே. புரட்டி படிப்பதல்ல புத்தகம், உங்கள் வாழ்வை புரட்டுவதே புத்தகம்னு சொல்லி நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்குமாறு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்றது புத்தகங்களோட இலக்கு ஜஸ்ட் அதை படிக்கலாம், சிரிக்கலாம், இன்புற்று மகிழ மட்டுமே தவிர அதை பின்பற்றி வாழவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? புத்தகங்களோட இலக்கு பின்பற்றி வாழவே. அதையும் யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ எல்லாரும் காந்திய பத்தி நிறைய சொன்னாங்க. வெறும் மோகன்தாஸ் காந்தியா இருந்தவரை மகாத்மா காந்தியா மாத்தினது அவர் படிச்ச ஹரிச்சந்திரன் நாடகமா இருக்கட்டும், இல்ல சிரவணன் நாடகமா இருக்கட்டும், இல்ல ரக்ஷனா இப்ப வந்து சொன்னாங்கல்ல டால்ஸ்டாய் எழுதிய பீஸ் அண்ட் வார், அதாவது போரும் அமைதியும், இந்த புத்தகத்தை படிச்சுதான் மகாத்மா காந்தி வாழ்வையில நிறைய உயர்ந்திருக்கார். மகாத்மா காந்தி மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்ச பேர் கார்ல் மார்க்ஸ். அந்த கார்ல் மார்க்ஸ்ன்றவர் மூலதனம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறார். அந்த புத்தகம் அவர் எழுத காரணமா இருந்தது டால்ஸ்டாய் எழுதிய இந்த போரும் அமைதியும் அப்படின்ற புத்தகம் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனி பெசன்ட். அவங்க வெளிநாட்டுல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வராங்க. அவங்க வெளிநாட்டுல இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை சில காலத்திலே பிக்ஸால இறந்துடுது. அவங்க ரொம்ப சோகத்துல ஆழ்ந்துடுறாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு ஒரு புக்கு கிடைக்குது. அதாவது ஹெச் பிப்லாக் வெங்கி அவர் எழுதிய இசஸ் அன்வேல் அப்படின்ற புக்கை அவங்க வாங்குறாங்க, படிக்கிறாங்க. கொஞ்சம் சோகம் போது அவங்கள விட்டு அவங்க இந்தியாவுக்கு வராங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்து சென்னையில இந்தியாவுக்காக பல அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாங்க.
இன்று வரைக்கும் த நைட்டிங் கேர்ள் ஆஃப் இந்தியா என்று பெருமையுடன் அழைக்கப்படுறாங்க ஆனி பெசன்ட். அவங்க பேர்ல சென்னையில இன்று வரைக்கும் பெசன்ட் நகர் அப்படின்னு ஒரு நகர் இருக்குன்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு அவங்க படிச்ச புத்தகம் தான், அதை அவங்க பின்பற்றுதுன்னா ஓகேவா. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து ஒரு 12 வயசு பையன், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு புக்கு தராங்க. அந்த புக்கு வந்து மின்சாரம் பத்தின ஒரு புக்கு. அந்த புக்கை அவன் படிக்கிறான், நல்லா தான் படிக்கிறான். மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அவனுக்கு ஒரு புக்கு தராங்க. இவன் நல்லா புக்கு படிப்பான். ஐசேக் வாட்ஸ் எழுதின இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்ற புக்கை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவனுக்கு இரவலா கடனா கொடுக்குறாங்க. இவன் அந்த புக்கை படிக்கிறான். அந்த புக்கை படிக்க இவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம், இவனுக்கே என்ன நமக்கு இவ்வளோ சிந்தனை வருதுன்னு தோணுது. அப்படி அந்த புத்தகத்தை படிச்சு அவன் வாழ்க்கையில அதை பின்பற்றினான். அதுக்கப்புறம் தான் டைனமோ அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சவர் யார்? மைக்கேல் ஃபாரடே. அன்னைக்கு அந்த புத்தகத்தை படிக்கலாம் இன்னைக்கு டைனமோன்ற ஒரு விஷயம் இருந்திருக்காது, அவரால் கண்டுபிடிச்சிருக்கவும் முடியாது. அப்ப இவங்க பக்கம் பார்த்தா புத்தகங்களின் இலக்கு பின்பற்றி வாழலான்னு இருக்கு. முதல்ல இது எல்லாத்தையும் விட்டுட்டு புத்தகங்களின் இலக்கு பின்பற்றி வாழவா இன்புற்று மகள். முதல்ல புத்தகங்களை படிச்சாதானே நம்ம இன்புறவே முடியும், இல்லை பின்பற்றவே முடியும். புத்தகத்தை பத்தி சொல்லணும்னா கற்றுத் தருவதில் கலங்கரை விளக்கம், காலப்பதிவின் கண்கவர் அடையாளம், மூடி இருக்கும் உணவு வயிற்று பசியை தீர்ப்பது போல மூடி கிடக்கும் புத்தகமும் அறிவு பசிக்கு அன்னமாகும். இப்போ எல்லாம் யாரு புத்தகம் படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா யாராவது ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. இப்ப நம்ம யார்கிட்டயுமே புத்தக வாசிப்பு அப்படின்ற விஷயமே இல்லை. அதாவது புவனாக்கா சொன்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு நீங்க வாங்கி தர ஒரு பெஸ்ட் கிஃப்ட் என்னன்னா ஒரு புக்கு தான்னு வின்சென்ட் சர்ச்சில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் 1000 புத்தகம் படிச்சவன் யாராவது ஒருத்தர் தான் என்கிட்ட கொண்டு வந்து விடுங்க, அவனே என் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டியா எடுத்துக்கிறேன்னு ஜூலியஸ் சீசர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மகாத்மா காந்தி கிட்ட போய் ஒரு நாள் கேள்வி கேட்கிறாங்க, உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்தா அந்த 1 கோடி ரூபாய் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மகாத்மா காந்தி அழகா சொல்றாரு, நீங்க 1 கோடி ரூபாய் என்கிட்ட கொடுத்தா நான் இந்த உலகம் ஃபுல்லா புத்தக சாலை தான் அமைப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சிருக்கு புத்தகத்தோட அருமை. அதே மாதிரி புத்தகங்கள்ல பல புத்தகங்கள் இருக்கு. சில புத்தகங்கள் உழைக்க சொல்லும், சில புத்தகங்கள் உழைக்க சொல்லும், சில புத்தகங்கள் அழச் சொல்லும், சில புத்தகங்கள் சிரிக்க சொல்லும், சில புத்தகங்கள் காயப்படுத்தும், சில புத்தகங்கள் காயத்துக்கு மருந்து போடும், சில புத்தகங்கள் வாழச் சொல்லும், சில புத்தகங்கள் வாழ்ந்ததை சொல்லணும். ஏன்னா இப்படி புத்தகங்களை பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம். இப்ப ஏன் நம்ம இன்னைக்கு இந்த தலைப்பு இந்த பட்டிமன்றம்லாம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஒரே ஒரு காரணம் என்னன்னா புத்தக வாசிப்பு. அது இன்னைக்கு யார்கிட்டயுமே இல்லைன்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இன்னைக்கு இந்த பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருக்க அத்தனை பேரும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சு நம்ம ஊர்ல இருக்க சென்ட்ரல் லைப்ரரிக்கு போறோம், ஒரு புக்கை எடுக்கிறோம், படிக்கிறோன்றதான் நம்மளோட லட்சியமா இருக்கணும். இன்றுல இருந்து நம்ம எல்லாருக்கும் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல அக்கௌண்ட் இருக்கான்றதுலாம் இல்ல, சென்ட்ரல் லைப்ரரியில நமக்கு ஒரு உறுப்பினர் அக்கௌண்ட் இருக்குன்றதுதான் முக்கியம். எனவே இன்னில இருந்து எல்லாரும் இதுவரைக்கும் எப்படியோ இருந்துட்டோம், புக்கை படிச்சோம் படிக்கல, இது வரைக்கும் எப்படியோ இருந்துட்டோம். இன்னில இருந்து நம்ம அனைவரும் புத்தகம் படிக்கிறோம், அதுல இன்புறோமோ இல்ல பின்பற்றி வாழ்றோமோ அது இதுக்கப்புறம் நான் தீர்ப்பு சொல்றேன். ஆனா முதல்ல புத்தகங்களை படிக்கிறோம், அதுதான் நம்ம இன்னில இருந்து நம்மளோட லட்சியமா இருக்கணும்ன்றதுதான் என்னோட வேண்டுகோளும் சரி, என்னோட கட்டளைன்னு சொல்ல முடியாது, ஆனா வேண்டுகோள் எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம். இப்ப தீர்ப்புக்கு வந்துடலாம். புத்தகங்களின் இலக்கு இன்புற்று மகிழவா இல்ல பின்பற்றி வாழவா? புத்தகங்கள் இருக்கு, படிக்கலாம், சந்தோஷப்படலாம். ஆனா அந்த சந்தோஷம் புத்தகம் படிக்கிற அந்த கொஞ்ச நிமிஷம் தான் தவிர வாழ்நாள் முழுவதும் அந்த சந்தோஷம் வருமானு கேட்டா இல்ல. ஆனா அதுவே அந்த புத்தகங்களை படிச்சு அதுல இருக்க நல்ல கருத்துக்களை நம்ம பின்பற்றணும்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கலாம். எனவே புத்தகங்களின் இலக்கு பின்பற்றி வாழவே பின்பற்றி வாழவே பின்பற்றி வாழவே கூறி இந்த நல்லதொரு மேடையை எங்களுக்கு
அளித்த நல்லுலகர் சாய்ராம் ஐயா அவர்களுக்கும், வாசக வட்ட தலைவர் ஐயா அவர்களுக்கும், மகளிர் வாசக வட்ட அம்மா அவர்களுக்கும், கொடைவள்ளல் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் நாங்க பேசினதெல்லாம் பொறுத்து கேட்ட இங்க இருக்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன்.